ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2024 நான் என்னென்னலாம் சேமிப்புகள் பண்ணேன் அப்படின்றத ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதில் பணம் மட்டும்தான் சொல்லியிருந்தேன். பணம், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் எல்லாமே. இன்றைக்கி நான் வேறு என்னென்னலாம் சேவ் பண்ணுறேன், அதே மாதிரி தங்கம் என்னென்னலாம் நான் சேமிச்சிருக்கேன் 2024 இப்போ வரைக்கும், டிசம்பர் வரைக்கும் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கோல்டு மணி சேவிங் டிப்ஸ் நிறைய போட்டிருக்கோம். வீடு கட்டணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்களுக்காக ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட் கூட இருக்குது. கண்டிப்பாக போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸ் பற்றி ஆல் ஸ்கீம்ஸை பற்றியும் தனித்தனியாகவும் அதே மாதிரி சேர்த்து என்னென்ன வேணுமோ சேவிங்ஸ்க்கு எதெல்லாம் ரொம்ப முக்கியமோ நம்ம சேனலில் ஃபுல்லாகவே வீடியோஸில் இருக்குது, ப்ளேலிஸ்ட்டாகவும் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் சேவிங்ஸ் வீடியோஸ் வரும். இன்றைக்கி 1 கிராம் தங்கம் பார்த்திங்கன்னா 7130 ரூபா தான். கோல்டு ரேட் ஓரளவுக்கு 7300 ரூபாய்க்கு மேலே போணுச்சு. இப்போ 7130 ரூபா தான் இருக்குது. கோல்டு சீட் பே பண்ணணும் அப்படின்றவங்க மறக்காமல் கோல்டு சீட் பே பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே குறையுமா அப்படின்றது டவுட்டு தான். இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ கோல்டு சீட் பே பண்ணுறவங்க இன்றைக்கி பே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கிராம் வெள்ளியோட ரேட், ஏன்னா வெள்ளி வாங்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பீங்க. ஸோ 100 ரூபா. இன்றைக்கி 1 கிராம் வெள்ளி பார்த்திங்கன்னா 100 ரூபா. வெள்ளி ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுவுமே இப்போ அதிகமாக தான் இருக்குது. ஒரு கொலுசு வாங்க போனாலே அவ்வளோ ஆகுது. நானுமே தீபாவளி அப்போ எனக்கு கொலுசு மாற்றினேன். தம்பிக்கு, பாப்பாவுக்கு கொலுசு, அதே மாதிரி தம்பிக்கு காப்பு, 2 பேருக்கும் வெள்ளி செயின் எடுத்தேன். பட் வெள்ளி செயின் பார்த்திங்க அப்படின்னா அருந்துருச்சு. ஜோஸில் தான் எடுத்தேன். பட் ரொம்ப நல்லா இல்லை. 1 வாரம் தான் பாப்பா போட்டிருந்தா அருந்துருச்சு. ஸோ அதை பற்றிலாம் வர வீடியோஸில் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளி ரேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஒரு எது எடுக்க போனாலும் செய்கூலி சேதாரமாக இருக்கட்டும் ரொம்ப அதிகமாக போடுறாங்க. அதை பற்றிலாம் தனியாக ஒரு வீடியோஸ்லேயே பார்த்துருவோம். கோல்டு ரேட் நான் எதுக்கும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னா கோல்டு சீட் பே பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் மறக்காமல் 7130 ரூபா பே பண்ணணும் கோல்டு சீட்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பே பண்ணிக்கோங்க. கன்ஃபார்மாக குறையும், குறையாது, ஏறும், இதெல்லாம் நம்மளால் சொல்லவே முடியாது. கோல்டு ரேட் திடீர்னு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைக்கு போயிடும். ஸோ நமக்கு எப்போ குறைவாக தெரியுதோ அப்போ நம்ம பே பண்ணிடணும். நான் என்னோட கோல்டு சீட் பே பண்ணிட்டேன். தங்கமயில தான் போட்டிருக்கேன். நேற்று போட்ட வீடியோஸில் கூட நான் சொல்லியிருந்தேன். நான் என்னோடய கோல்டு சீட்டு எல்லாமே இந்த மாதம் கட்டிட்டேன். நான் இன்னும் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ்க்கு மட்டும்தான் பே பண்ணாமல் இருக்கேன். அதையும் சீக்கிரமாக பே பண்ணிவிடுவேன். 2024 என்னென்னலாம் கோல்டு வாங்கினேன்னு பார்த்துடலாம். கன்சீவாக இருந்ததுனால, ஸோ கன்சீவாக இருந்தப்போ வாங்கினது அதெல்லாம் நான் சொல்லலை. நான் தம்பி பிறந்ததுக்கப்புறம் என்னென்ன 2024 வாங்கினேன்னு மட்டும் சொல்கிறேன். நான் 23லாம் சேர்க்கலை. ஃபஸ்ட்டு வாங்கினது என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க என்னோடய பர்த்டேக்கு. எனக்கே தெரியாமல் தான் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க 1 கிராம் ரிங்கு. ஆல்ரெடி அது நம்மளோட சேனலில் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். 1 கிராம் ரிங்கு ஜிஆர்டியில் வாங்கினாங்க. அதுதான் 2024 ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினது. அப்புறம் பார்த்திங்கன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ரொம்பவே எனக்கு ஸ்பெஷல். என்னோடய பர்த்டேக்கு நாள் தான் அக்ஷய திருதி வந்திருந்தது. ஸோ அன்னைக்கு எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. அக்ஷய திருதியில் வாங்கி எனக்கு கிஃப்ட் கொடுத்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஃபஸ்ட்டு வாங்கினது 1 கிராம் ரிங்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவதாக என்ன வாங்கினோன்னா அடுத்து என்னோட பர்த்டேக்கு செயின் கிஃப்ட் பண்ணேன். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 கிராம் 3/4 பவுன் நான் சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி தான் வாங்கி கொடுத்தேன். அது எங்கே வாங்கினதுன்னா திருச்சி தங்கமயிலில் வாங்கினது. ஃபஸ்ட்டு வாங்கினது தஞ்சாவூர் ஜிஆர்டியில் ரிங் அவங்க எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தது பார்த்திங்கன்னா தங்கமயில் கூட்டிகிட்டு போய் நேரிலே தான் வாங்கி கொடுத்தேன். ஷார்ட் செயின் வாங்கி கொடுத்தேன். பட் அது அங்கே வியர் பண்ணப்போ அவங்களுக்கு கரெக்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அவங்க டெய்லி ரெகுலருக்கு போடுறப்ப அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. லென்த் அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க பிடிக்கலன்னு சொல்லி கழட்டி கொடுத்துட்டாங்க. அது நான் தான் டெய்லி வியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஏன்னா போட்டோ எடுத்துகிட்டா அதிகமாக காசு வேஸ்ட் ஆகும். ஸோ அதை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெய்லி வியருக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த செயின். எல்லாத்தையும் தனியாக உங்களுக்கு வீடியோஸில் ஷேர் பண்ணிக்கிறேன். பாதி ஜுவல்ஸ் பேங்க்கில் கொண்டு போய் வச்சாச்சு. ஸோ அதனால தான் என்னோடய அடகு வச்சிட்டோன்னு நினைக்காதீங்க. லாக்கரில் வச்சுருக்கோம். ஸோ எடுத்துகிட்டு வரப்போ நான் காட்டுறேன். ரெகுலராக வியர் பண்ணிக்கிறது மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. அதையும் ஒரு நாள் தனி வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆவதாக வாங்கினது என்ன அப்படின்னா இன்னொன்று செயின் தான். சரி, அவங்க அது பிடிக்கலன்னு சொல்லிட்டனால நான் இபிகேல சீட் போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த சீட்டில் கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சது எல்லாத்தையும் போட்டு திரும்பியும் அவங்களுக்கு பார்த்தோன்னா 1 பவுனுக்கு செயினாக வாங்கி கொடுத்துட்டேன். அது ரெகுலராக போட முடியாது. பட் ஃபங்க்ஷன் வேருக்கு செம ஒர்த்தாக இருக்கும். அதோட வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், கேட்குறவங்களுக்கு கமெண்ட்டில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாலும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தேவைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். 1 பவுன் செயின் இபிகேல சிட் போட்டிருந்ததுனால
அங்கேயே வந்து வாங்கியாச்சு. சிட் அமௌண்ட் வந்து கம்மியாக தான் வந்துச்சு. நாங்கள் வந்து 2000 அது போல் தான் வந்து பே பண்ணிகிட்டு இருந்தோம். பட் கையிலேருந்து அமௌண்ட்டு கொடுத்து எடுத்தாச்சு. சிட்டு போடுறதுனால என்ன லாபம், கோல்டு சிட் போடுறதுனாலன்னு பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் வந்து எடுத்துக்கலாம். நான் இது வரைக்கும் வந்து இபிகே, ஜிஆர்டியில் போட்டதில்லை. இபிகே அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஜோஸில் போட்டிருக்கோம், தங்கமயிலில் போட்டிருக்கோம். நான் ஃபஸ்ட்டு சிட் அப்படின்னு போட ஆரம்பித்ததே வந்து இபிகேயில் தான் போட ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஜிஆர்டியில் போடணுன்னு சொல்லியிருந்தேன். தங்கமயிலில் போட்டுட்டதுனால என்னால் ஜிஆர்டியில் போட முடியலை. அதுவும் இல்லாமல் ஜிஆர்டியில் வந்து இத்தனை % தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் தங்கமயிலையும். பட் இவிக்கெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம வந்து சிட்டுன்னு போட்டோம் அப்படின்னாலே வந்து கிராம்ஸில் ஆட் ஆகிற மாதிரி உண்டு. அதே மாதிரி வந்து செய்கூலி சேதாரமே சுத்தமாக இல்லாமல் வந்து எடுத்துக்கலாம். அந்த பெனிஃபிட் வந்து இபிகேல வந்து இருக்குது. மற்ற எந்தெந்த கடையிலலாம் இருக்குது அப்படின்னு தெரியல. நான் போனேன்னா கண்டிப்பாக வந்து போடுறேன். அதே மாதிரி கிராம்ஸ்லேயும் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஜோஸ் மாதிரி ஜோய் ஜோஸ் மாதிரி வந்து கிராம்ஸில் ஆட் ஆகாமல் கிடையாது. இபிகேல கிராம்ஸில் ஆட் ஆகிட்டே வரும். நம்ம கட்ட செய்கூலி சேதாரமே இல்லாமல் நான் அந்த 2000 ரூபாய்க்கு நம்ம அப்போ 11 மாதம் அந்த 22,000 ரூபாய்க்கு மட்டும் செய்கூலி சேதாரம் இல்லாமல் கொடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம கொடுத்து செய்கூலி சேதாரத்தோடு தான் வந்து செயின் வந்து எடுத்தோம். நீங்களும் வந்து எந்த நகை வாங்கணும் அப்படின்னாலும் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சிட் போட்டு எடுங்க. ஆனால் வந்து நகை கடையே ஏமாத்துறாங்க. தஞ்சாவூர்லேயே ஒரு சில ஷாப் வந்து திருக்காட்டுப்பள்ளி அந்த மாதிரி பிரான்ச்லலாம் உள்ள ஒரு ஷாப் வந்து நகை சீட்டு போட்டது எல்லா அமௌண்ட்டையும் வந்து எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க. ஸோ வந்து நகை சீட் போடுறதும் வந்து கொஞ்சம் பார்த்து ரெகுலராக வந்து அப்போலேருந்து உள்ள பாரம்பரியமான கடையாக வந்து பார்த்து போடுங்க. சிட்டுனாலே வந்து நம்மளுக்கு பயம்தான். ஏன்னா நம்ம போய் நம்மளோட காசை மட்டும் தான் கட்டிகிட்டே இருப்போம். ஸோ வந்து அந்த அமௌண்ட் திருப்பி கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. ஸோ வந்து நான் எப்போயுமே சீட்டு அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப போட மாட்டேன். அதிகபட்சமாகவே 2000 தான் போடுவேன். அதுக்கு மேலே வந்து நான் கோல்டு சீட் வந்து போட மாட்டேன். போட்டுட்டு தேவைப்படுற அமௌண்ட்டை கொடுத்து எடுத்துப்பேன். அப்புறம் வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய டெய்லி வியர் இயர்ரிங்ஸ் வந்து எடுத்தேன். என்னோடய ஒரு இயர்ரிங்ஸ் வந்து அறுந்து போச்சு. அதையும் தான் நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு செயின் எடுக்கிறப்ப வந்து போட்டு எடுத்து கொடுத்துட்டேன். அவங்க ஃபங்க்ஷன் வியருக்கு மட்டும் போட்டுக்கிற மாதிரி, அவங்க ரெகுலர் வியருக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. பட் எப்போயாவது காசு வந்துச்சுன்னா அவங்களுக்கு ரெகுலர் வியராகவும் ஒன்று வந்து எடுத்து கொடுத்துருவேன். செயின் தோடு தான் எடுத்தோம். எனக்கு பார்த்திங்கன்னா 4 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்தோம். ரெகுலர் வியருக்கு போட்டுக்கிற மாதிரி இந்த ட்ராப்ஸ் இயர்ரிங்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் எடுத்தோம். அது எங்கே எடுத்தோம்னு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு தடவை ஒரு கடை ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஸ்டீக்மரன் போனோம். சென்னை சில்க்ஸ் அந்த அதோட இருக்கும் இல்லையா பிரான்ச்சு, அந்த ஸ்டீக்மரனில் தான் எடுத்தோம். ரொம்பவே சூப்பரான இயரிங்ஸ். அந்த வீடியோ வந்து நம்மளோட சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அது அரை பவுனுக்கு கொஞ்சம் தான் கம்மி. அதோட அமௌண்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்து வச்சு எடுத்தது தான். அதே மாதிரி வந்து பாப்பாவோட தாயத்து ஒன்று இருந்தது, அதை கொடுத்துட்டு 2 கிராமுக்கு காசு வந்து போட்டு நம்ம எடுத்தோம். ஒரு அமௌண்ட்டுமே நம்ம வந்து ஏதாவது ஒன்று வரப்போ உருப்படியாக வந்து செஞ்சுருவோம். அதுக்கு அடுத்ததான் என்ன எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா வந்து மோதிரம் தான் எடுத்தோம். கடைசியாக எடுத்தது தீபாவளி போனஸில் எடுத்தது. அந்த வீடியோ ரீசெண்டாக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து கரெக்டாக 1.25 கிராமு மெட்டி மாடல், அட்ஜஸ்டபிள் டைப் தான். பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா இருக்குது ரெகுலர் வியருக்கு. ஸோ அது வாங்கியிருக்கோம். அவ்வளோதான் வந்து இது வரைக்கும் 2024 கோல்டு வாங்கினது. டோட்டலாக எவ்வளோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இந்த 2024 டோட்டலாக 2.5 பவுன் வந்து எடுத்திருக்கோம். அதாவது 20 கிராம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 8 கிராம் 1 பவுன் இல்லையா, ஸோ 20 கிராம் 2.5 பவுன் வந்து வாங்கியிருக்கோம். நம்ம வந்து வாங்கணும்னு நினச்சது வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு பவுனே எடுப்போமான்னு நினச்சதே வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் நம்ம இந்த தடவை வந்து 2.5 பவுன் வந்து எடுத்தாச்சு. ஒரு சில நம்ம கையில் இருந்த பவுனை போட்டிருந்தாலுமே நம்ம வந்து ஓரளவு நிறைவாக எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து டபுளாக பண்ணி 5 பவுன் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து வாங்கணும் அப்படின்னு நான் வந்து காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். என்ன போலவே ஒருத்தர் வந்து தங்கத்தில் சேமிங்க. ஏன்னா தங்கம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். நம்மளோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குமே கை கொடுக்குறது வந்து தங்கம் தான். நம்ம ஒருத்தட்ட போய் நிற்க தேவையில்ல. தங்கம் இருந்ததுன்னா அதை வச்சே நம்ம வந்து பணம் வந்து பரட்டிக்கலாம். ஸோ ரொம்ப நம்மளுக்கு தங்கம் வந்து வாழ்க்கையில் வந்து முக்கியமான ஒன்று. ஒருத்தரும் சேமிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து தம்பியை வச்சுட்டு ஒரு வீடியோஸு போடுறது எனக்கு வந்து டாஸ்க் மாதிரி தான் இருக்குது. பட் வந்து ரெகுலராக டெய்லி வீடியோ வந்து போடணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து உங்களுடைய கமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து எப்படி நான் என்னோடய வீடியோஸ்லாம் இருக்குது, இன்னும் எப்படி வந்து போடலாம், நம்மளோட சேனலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இதெல்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் மாற்றிப்பேன். எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.